வணக்கம். வெல்கம் டு பயோவிளாக். முதலாவதா நம்ம 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு அக்வாபோரின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது இங்க கொடுத்திருக்கிற மாதிரி கார்போஹைட்ரேட்டோ லிப்பிடோ அல்லது என்சைமோ கிடையாது. இது ஒரு புரோட்டீன். அதுலயும் இத இன்டெக்ரல் மெம்பரேன் புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. இது மெம்பரேன்ல இருக்கக்கூடிய லிப்பிட் பைலேயர்ல இன்டெகிரேட்டடா காணப்படுது. நீர் மூலக்கூறுகள் செல்லுக்கு உள்ளேயோ அல்லது வெளியிலேயோ போகக்கூடியத இது ரெகுலேட் பண்ணுது. அதனால இதை நம்ம அக்வாபோரின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு உயரமான மரத்துல வேர்ல உறிஞ்சப்படக்கூடிய தண்ணி அந்த மரத்தோட உச்சியில இருக்கக்கூடிய இலை வரைக்கும் எப்படி கடத்தப்படுது, அதுக்கு காரணமான விசை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க கொடுத்திருக்கிற மாதிரி ஏடிபியோட சக்தியினாலேயோ கேபிலரி ஆக்ஷன்னாலேயோ அல்லது வேரோட அழுத்தத்தினாலேயோ உச்சியில இருக்கிற இலை வரைக்கும் தண்ணி கடத்தப்பட முடியாது. காரணம், இந்த விசைகள் எல்லாம் போதுமானதா இருக்காது. இதுக்கு சரியான ஆன்சர் கொஹஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிறது தான். ஒரு கொஹஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நீர் மூலக்கூறும் இன்னொரு நீர் மூலக்கூறும் ஒன்னோட ஒண்ணு ஹைட்ரஜன் பாண்ட் மூலமா இணைஞ்சிருக்குது. இப்படி எல்லா நீர் மூலக்கூறுகளும் தொடர்ச்சியா ஒரு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்குது. டிரான்ஸ்பிரேஷன் மூலமா ஒரு தாவரத்தோட இலையில இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதனால அங்க ஒரு அழுத்தம் ஏற்படுது. இந்த அழுத்தம் தொடர்ந்து சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நீர் மூலக்கூறுகளை மேல் நோக்கி இழுக்குது. ஸோ கொஹஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் புல் இந்த ரெண்டும் சேர்ந்துதான் தண்ணிய வேர்ல இருந்து உச்சி வரைக்கும் கொண்டு போறதுக்கு காரணமா இருக்குது. ஒரு பென்சைல் அடினைன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு பிளான் ஹார்மோன். அதுலயும் இது மனிதர்களால செயற்கையா உருவாக்கப்பட்ட சிந்தட்டிக் சைட்டோகைனின். இங்க நான் ஒரு சில நேச்சுரல் சைட்டோகைனினையும் சிந்தட்டிக் சைட்டோகைனினையும் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கிறேன். மூணுமே நேச்சுரலா இயற்கையில இருக்கக்கூடியது. மிச்ச நாளும் மனிதர்களால செயற்கையா உருவாக்கப்பட்டது. கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த நியூட்ரியன்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ரொம்ப எசென்ஷியல் ஆனது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிங்க் ஒரு என்சைமோட முக்கியமான காம்போனண்டா காணப்படுது. ஸோ என்சைம் சிந்தசிஸ்ல பயன்படும். குளோரின் எடுத்துக்கிட்டோம்னா இது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாக்கு யூஸ் ஆகுது. அண்ட் சோடியம் எடுத்துக்கிட்டோம்னா போட்டோசிந்தசிஸ்ல முக்கியமா பயன்படுது. ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் கோபால்ட் அப்படிங்கிறது தான். இதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ல யூஸ் ஆகுது. இந்த கொஸ்டின்ல போட்டோ பாஸ்பாரிலேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. லைட் ரியாக்ஷன்ல, அதாவது சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன், இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க சூரிய வெளிச்சத்தோட உதவியினால ஏடிபின்னு சொல்லக்கூடிய பாஸ்பேட் சிந்தசைஸ் ஆகுது. இதைத்தான் போட்டோ பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். கிளைகாலிசிஸ்ல ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு எத்தனை பைருவிக் ஆசிட் மூலக்கூறா கன்வெர்ட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 6 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு இந்த ப்ராசஸை ஆரம்பிச்சு 3 கார்பன் இருக்கக்கூடிய 2 பைருவிக் ஆசிடா இந்த வினையோட முடிவில் கன்வெர்ட் பண்ணப்படும். நைட்ரேட் நைட்ரைட்டா மாறி நைட்ரை அமோனியாவா மாறக்கூடிய இது என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க நைட்ரேட் அமோனியாவா ரெடியூஸ் ஆகுது. அதனால இதை ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸ் 2 படிநிலைகளை உடையது. இங்க நைட்ரேட் நைட்ரைட்டா மாறக்கூடியதை நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னும், நைட்ரைட் அமோனியாவா மாறக்கூடிய படிநிலையை அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னும் சொல்லுவோம். கீழே கொடுத்துருக்கிறதுல எது ஒரு சிந்தட்டிக் ஆக்சின் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது எது நேச்சுரல் ஆக்சின் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் தான். இது மட்டும் இல்லாம வேற சில நேச்சுரல் ஆக்சின்ஸையும் நான் இங்க தந்திருக்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 2015 டிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல NADH2 மூலக்கூறு எத்தனை ஏடிபி மூலக்கூறா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் 3 அப்படிங்கிறது தான். இதே போல ஒரு FADH2 மூலக்கூறு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல 2 ஏடிபி மூலக்கூறை தரும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்க கொடுத்திருக்கக்கூடிய அசெஷன்ல லெக் ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட தாவரத்தோட வேர்ல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் பகுதிகளில் காணப்படும். இது அந்த ரூட் நோடுலுக்கு பிங்கிஷ் கலரை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க கொடுத்திருக்கிற அசெஷன் சரியானது தான். இதுக்கு ரீசனா இங்க இருக்கக்கூடிய குளோபுலின் பார்ட் பாக்டீரியல் ஜீனோமால சிந்தசைஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறானது. ஒரு குளோபுலின் பார்ட்டை பிளான்ட் ஜீனோம் தான் சிந்தசைஸ் பண்ணுது.
அடுத்ததா 2017 டிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கேம்ப் பிளான்ட்ல மேலிக் ஆசிட் அதாவது மேலேட் எந்த சமயத்துல உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவா இந்த தாவரங்கள் ஒரு வறண்ட நில தாவரங்களா இருக்கும். ஒளிச்சேர்க்கைக்காக கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கணும். அதுக்காக பகல் நேரங்கள்ல ஸ்டொமேட்டாவை திறந்தா அதன் மூலமா நீராவி போக்கு ஏற்பட்டுரும். இதை தடுக்கிறதுக்காக இந்த தாவரங்கள் இரவு நேரங்கள்ல ஸ்டொமேட்டாவை திறந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்து கார்பன் டை ஆக்சைடும் பாஸ்போயினால் பைருவேட்டும் சேர்ந்து மேலிக் ஆசிடா மாறும். இந்த மேலிக் ஆசிடை அதிக அளவுல இரவு நேரங்கள்ல இந்த தாவரங்கள் தன்னோட உடம்புல சேமிச்சு வச்சுக்கும். பகல் நேரத்துல சூரிய வெளிச்சம் வரும்போது ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணிட்டு இது ஏற்கனவே சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய மேலிக் ஆசிடை ஸ்டார்ச்சா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரியான சுழற்சியை மேற்கொள்ளக்கூடிய தாவரங்களை தான் நம்ம கேம்ப் தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் டியூரிங் த நைட் டைம் ஒன்லி அப்படிங்கிறது தான். ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான குவாண்டம் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் 8 to 10 அப்படிங்கிறது தான். இதை எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒளிச்சேர்க்கையின் போது ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனை வெளியிடுறதுக்கு எத்தனை மூலக்கூறு ஃபோட்டான் ஆஃப் லைட் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் குவாண்டம் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனை வெளியிட 4 எலக்ட்ரான் தேவைப்படும். இங்க ஒரு எலக்ட்ரானை ஆக்டிவேட் பண்ண 2 ஃபோட்டான் தேவை. அப்போ 4 எலக்ட்ரானை ஆக்டிவேட் பண்றதுக்கு 8 ஃபோட்டான் தேவை. ஸோ 8 ஃபோட்டான் ஆஃப் லைட் இருந்தா தான் 4 எலக்ட்ரான் ஆக்டிவேட் ஆகும். 4 எலக்ட்ரான் ஆக்டிவேட் ஆனாதான் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு வெளியேற்றப்படும். அதனால இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் 8 அப்படிங்கிறது தான். நமக்கு ஆப்ஷன்ல 8 to 10 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பொதுவா ஒரு தாவரத்துல ஃபேட்டை சுகரா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எந்த செல் நுண்ணுறுப்புல நடைபெறுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க விதைகள்ல பொதுவா ஃபேட் சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கும். இந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஃபேட் சுகரா கன்வெர்ட் பண்ணப்படும். இந்த ப்ராசஸை கிளையாக்சிலேட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளையாக்சிசோம்ல நடைபெறுது. விப்டைல் டிசீஸ் ஆஃப் காலிஃப்ளவர் இது எந்த நுண்ணூட்ட சத்து குறைபாட்டினால ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் மாலிப்டினம் அப்படிங்கிறது தான். பாக்டீரியால நடக்கக்கூடிய போட்டோசிந்தசிஸை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்கிறதுல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல பாக்டீரியா போட்டோசிந்தசிஸ்ல ஆக்சிஜன் எவால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரிதான். ரெண்டாவதா பாக்டீரியால இருக்கக்கூடிய குளோரோஃபில்லும் பிளான்ட்ல இருக்கக்கூடிய குளோரோஃபில்லும் வேற வேற, இதோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் சரியானதுதான். ஒரு பாக்டீரியாவோட போட்டோசிந்தசிஸ்ல NADH2 தான் ரெடியூஸ் ஆகும், NADPH2 கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் சரிதான். ஆனா கடைசியா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல பாக்டீரியால நடக்கக்கூடிய லைட் ரியாக்ஷன்ல சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறானது. பாக்டீரியால வெறும் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன் மட்டும்தான் நடக்கும், நான் சைக்ளிக் நடக்காது. ஆக்சினோட பிசியாலஜிக்கல் ரோல்ல கீழே கொடுத்துருக்கிறதுல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஆக்சின் செல் எலாங்கேஷனுக்கு உதவி செஞ்சாலும் இங்க ஸ்பெசிபிக்கா ஆப்ஷன் சில இன்டர்நோடல் எலாங்கேஷன் அப்படின்னு தந்திருக்கிறாங்க. இது ஜிப்பர்லினோட ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் இங்க தவறானது. இது இல்லாம ஆக்சின் என்னென்ன ரோல் பண்ணுது அப்படிங்கிறத இங்க நான் தந்திருக்கிறேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல கீழே கொடுத்துருக்கிற எந்த ஹார்மோன் இயற்கையா தாவரங்கள்ல காணப்படாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது எது ஒரு சிந்தட்டிக் ஹார்மோன் அப்படிங்கறத தான் இவங்க இப்படி கேட்டிருக்கிறாங்க. இங்க முதல் 3 ஆப்ஷனுமே நேச்சுரலா தாவரங்கள்ல காணப்படக்கூடிய ஹார்மோன். இது நேச்சுரல் ஆக்சின். 4வதா இவங்க கொடுத்திருக்கக்கூடிய நாப்தலின் அசிட்டிக் ஆசிட், இது ஒரு சிந்தட்டிக் ஆக்சின். இது இல்லாம வேற சில சிந்தட்டிக் ஆக்சின்ஸையும் நான் இங்க கொடுத்திருக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 2019 PGTRPல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஆஸ்மாசிஸை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வளிமண்டல அழுத்தத்தின் மூலமா அளவிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியானது தான். ஆப்ஷன் சி பாருங்க, ஒரு பியூர் சால்வெண்டோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை விட ஒரு சொல்யூஷனோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் சரியானது தான். ஆப்ஷன் பி பாருங்க, ஒரு சொல்யூஷனோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் அந்த சொல்யூஷன்ல கலந்திருக்கிற சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷனும் எதிர்த்தகவுல இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறானது. இது ரெண்டும் எப்பவும் நேர்த்தகவுல இருக்கும்.
அதாவது ஒரு சொல்யூஷன்ல சொல்யூட்டை ஆட் பண்ண சொல்யூஷனோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகரிக்கும். இந்த ரெண்டுமே நேர் தகவலை தான் இருக்கும். அடுத்ததா ஆப்ஷன் டி பாருங்க. ஒரு சொல்யூஷன்ல சொல்யூட்டை ஆட் பண்றதுனால சொல்யூஷனோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகரிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறானது. சொல்யூட்டை ஆட் பண்ண சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா அதிகரிக்கும். ஸோ இங்க ஆப்ஷன் பி மற்றும் ஆப்ஷன் டி தவறானது. கீழே கொடுத்துருக்கிறதுல எது ரீஸ்க் மையம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய அயான் சல்ஃபர் புரோட்டீன் இத ரீஸ்க் அப்படிங்கிறவர் முத கண்டுபிடிச்சாரு. அதனால இதுக்கு ரீஸ்க் மையம் அப்படின்னு பேரு. ஒரு எரியக்கூடிய தாவரத்தோட புகையில கேரிகின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் காணப்படும். இதைத்தான் இங்க கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா 2022 பிஜிடிஆர்பில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிஜிடிஆர்பி 2022ல கேட்ட கொஸ்டினோட ஒரிஜினல் பிடிஎஃப் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதை ஓப்பன் பண்றதுக்கான பாஸ்வேர்ட் pgtrp@2022 அப்படிங்கிறது. இங்க பி கேபிட்டல். ஒரு ஸ்டொமேட்டாவை ரெகுலேட் பண்ணக்கூடிய கனிமம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச மாதிரி ஒரு பொட்டாசியம் அயனியோட செறிவு தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாவை ரெகுலேட் பண்ணுது. ஒரு தாவரம் நீரை உறிஞ்சுறதுக்கு உகந்த வெப்பநிலை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் 20 to 30 டிகிரி சென்டிகிரேட். ஒரு சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன்ல கீழே இருக்கிறதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க முதலாவதா போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறானது, இங்க நடக்காது. ரெண்டாவது, ஒரே ஒரு பிக்மெண்ட் சிஸ்டம் தான் இங்க இன்வால்வ் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. இது சரி, இங்க PS1 மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கும். மூணாவதா, இங்க NADH2 ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நடக்காது, இங்க வெறும் ATP மட்டும்தான் சிந்தசைஸ் ஆகும். நாலாவதா, இது 680 நானோமீட்டர்ல இருக்கக்கூடிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது தவறானது. இங்க இருக்கிற போட்டோ சிஸ்டம் 700 நானோமீட்டர்ல இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தான் அப்சர்வ் பண்ணிக்கும். இங்க அடுத்ததா கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல கீழே இருக்கிற எது ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷனோட தொடர்பில்லாதது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பிரேஷன்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஆனா இங்க ஆப்ஷன் ஏல தைலகாய்டு மெம்பரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பசுங்கனியத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இது இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷனோட பொருந்தாது. மிச்சம் இங்க இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனும் ஆப்ஷன் பி, சி, டி இந்த 3மே ரெஸ்பிரேஷனோட தொடர்புடையது தான். ஒரு கேல்வின் சைக்கிள்ல ருபிஸ்கோ என்ன மாதிரியான வினையை செய்யுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க ருபிஸ்கோ ஒரு 5 கார்பன் 2 பாஸ்பேட் இருக்கக்கூடிய மூலக்கூறு. இது வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட இணைஞ்சி 3 கார்பன் இருக்கக்கூடிய 2 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடை உருவாக்குது. இங்க கார்பன் ஃபிக்சேஷன் நடக்குது. ஸோ அடிஷன் ஆஃப் கார்பன் நடக்கிறதுனால இதை கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தாவரங்கள்ல போட்டோ பீரியாடிசத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான நிறமி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஃபைட்டோக்ரோம் அப்படிங்கிறது தான். இதுல 2 வகையான ஃபைட்டோக்ரோம் காணப்படுது. ஃபைட்டோக்ரோம் ரெட் அண்ட் ஃபைட்டோக்ரோம் ஃபேர் ரெட் அப்படின்னு. நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட்டோட யூனிட் டெஸ்ட் ரிசல்ட்ஸை நான் இங்கே தந்திருக்கிறேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் 10 யூனிட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஹாஃப் போர்ஷன் அண்ட் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போகிறோம். உங்களில் யாருக்கும் இந்த ஆன்லைன் டெஸ்ட் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் இதுக்கான லிங்க் தந்திருக்கிறோம். அங்கே இதை பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. பிஜிடிஆர்பி பாட்னி சம்பந்தமான தொடர்ச்சியான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. Thank you.